அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பின் கீழ் பல்வேறு துஆக்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம், மனனமிட்டும் வருகிறோம். அந்த துஆக்களை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்லுகிற போது தான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவின் திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறபடி வணக்கமாக நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையே இறைவன் அப்படி சொல்லி காட்டுகிற போது மிக இலகுவான முறையில் நாம் செய்கிற எல்லா சாதாரணமான விஷயங்களையும் கூட வணக்கமாக ஆக்குகிற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல்வேறு துஆக்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லித் தருகிற சில பிரார்த்தனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அதில் நாம் பார்க்க வேண்டிய பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன வாழ்க்கைக்குள் ஒருவர் வந்த பிறகு தன்னுடைய நிலை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தார்கள் மற்றும் நம்முடைய சந்ததியினுடைய நிலை குறித்தும் ஒருவர் சிந்திக்க தொடங்க வேண்டும் என்கிற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை எந்த அளவிற்கு திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வக்கூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் கற்களும் அந்த மனிதர்களும் தான் என்று சொல்லிவிட்டு, அலைஹா மலாய்கத்துன் கிலால் வசிதாத், அதில் கடுமையும் போர்க்குணமும் கொண்டிருக்கிற வானவர்கள் காவல் காக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அதுல அவர்கள் அந்த வானவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள், இறைவனுக்கு மாறு செய்யாதவர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிற போது, அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த குடும்ப திருமணம் மூலமாக அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் நாம் வருகிற அந்த நேரத்தில் நம்முடைய மனைவி பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கை குறித்து நாம யோசிக்க தொடங்கணும். அதற்கான பிரார்த்தனைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொருவரும் இல்லறத்தில் ஈடுபடுகிற போதும் கூட, ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போதும் கூட தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய சந்ததி குறித்த புரிதலை அவர் அந்த பிரார்த்தனை மூலமாக இறைவனிடத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற பல இலக்கங்களை பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியில நாம் பார்க்கிறோம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னா, உடல் உறவில் இல்லறத்தில் ஈடுபடுகிற போதே சில வார்த்தைகளை அந்த தம்பதியினர் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியமான வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான். அந்த கட்டத்திலிருந்தே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்கப்பற்று, அவர்களுடைய மறுமை வெற்றி, சைத்தானிடமிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை வெளிப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஏன்னா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு அடிப்படை காரணமாக, பொறுப்பாளர்களாக மார்க்கம் நமக்கு பெற்றோர்களைத்தான் முன்னிறுத்துகிறது. இன்னைக்கு ஒரு சமுதாயம் சீர்கேட்டு போகிறது என்றால் அதன் இளைய தலைமுறைகள் தான் அதில் முதன்மையாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்கிற போது, அப்ப வளரும் பொழுதே அந்த குழந்தைக்காக அவர்கள் இணைகிற போதே இந்த பிரார்த்தனையோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை மார்க்கம் வழங்குகிறது. அந்த பிரார்த்தனைகளுடைய அந்த வாசகங்களை நாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜென்னிபுன ஷைத்தான வ ஜென்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லாஹி, இறைவா உன் பெயரால், அல்லாஹும்ம இறைவா, ஜென்னிபுன ஷைத்தான, எங்களை விட்டு ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக, வ ஜென்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்க இருக்கிற குழந்தைகளை விட்டு, குழந்தை செல்வத்திடமிருந்து இந்த ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக என்று இருவர் சம்பந்தமாகவும் கேட்கிற ஒரு அற்புதமான பிரார்த்தனை. ஏன்னா இந்த ஷைத்தான் தான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பகிரங்க எதிரியாக இருந்து கொண்டு அவனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடி தீமையான விஷயங்களை அலங்கரித்து நன்மையாக பாவித்து அவனை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்கிற போது நமக்கான முதல்ல எங்களை விட்டும் சைத்தான நீ விலக்கி வை என்கிற பிரார்த்தனையோடு எங்களுடைய சந்ததிகளை விட்டும் உருவாக இருக்கிற குழந்தையை விட்டும் நீ சைத்தான விலக்கி வை என்று இறைவனிடத்தில் கோருகிற அற்புதமான பிரார்த்தனை. திரும்ப நாம சொல்றோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜென்னிபின சைத்தான வ ஜென்னிபி சைத்தான மா ரஸக்தனா என்கிற இந்த வார்த்தைகளை நாம சொல்லிக் கொள்ளணும். தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது, இல்லற வாழ்க்கையில நாம் ஈடுபடுகிற போது இந்த வார்த்தைகளை சொல்லி நாம ஈடுபடுகிற போது சைத்தானிடமிருந்து நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்படலாம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறாங்க. அதே மாதிரி இது ஒவ்வொரு கட்டத்திலையும் இறைவனிடத்தில் நாம் இந்த கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கணும். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவதை பாருங்க. இன்னைக்கு தொடங்குகிற போதே இந்த சைத்தானிடமிருந்து பெறக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்குதுல்ல, அந்த நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக எங்களுக்கு உருவாக வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனைய குழந்தை இல்லாத நேரத்திலையும் இறைவனிடத்தில் குழந்தையை கையேந்துகிற நேரத்திலும் கூட நாம தூய குழந்தை, சாலிகான குழந்தை, நல்லொழுக்கம் உள்ள குழந்தை வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. குர்ஆனுடைய வசனங்களை பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதும் கூட அப்ப குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க இந்த பிரார்த்தனைகளை சொல்லணும். எப்படி நாம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது, தாம்பத்தியத்தில் இருக்கிற போது இந்த வார்த்தைகளை சொல்றோமோ, குழந்தைகள் நமக்கு நாளாகியும் குழந்தை இல்லை என்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற போது அல்லாஹ் மட்டும்தான் குழந்தையை தருகிற ஒரு அதிகாரம் படைத்தவன் என்கிற நம்பிக்கையில இறைவனிடத்தில் நாம் மனம் தளராமல் கேட்கணும். அந்த வாசகத்தை திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன், ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன், ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன் என்கிற அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தர்றாங்க. ரப்பி இறைவா, ஹபுலி எனக்கு தருவாயாக, மினஸ்ஸாலிஹீன் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையை, வாரிசை எனக்கு தருவாயாக என்று இறைவனிடத்தில் கேட்கிற அற்புதமான பிரார்த்தனை. ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற பிரார்த்தனைகளை மாதிரி இது இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதே மாதிரி பல்வேறு நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை வேண்டி செய்த பிரார்த்தனையை பார்க்கலாம். ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக என்கிற வார்த்தையை சொல்லி பிரார்த்தனை கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான பிரார்த்தனைகளை, குழந்தைகளை கேட்கிற போதே தூய குழந்தை வேண்டும், எனக்கு சாலிகான குழந்தை வேண்டும், நல்லொழுக்கம் உள்ள குழந்தை வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இறைவனிடத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் அந்த குழந்தைக்கான அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்கிற போது இந்த குடும்பமே ஒரு நல்ல குடும்ப அமைப்பாக உருவாக வேண்டும் என்கிற மனநிலை இருக்கணும். நாமளும் நற்பெயர் எடுக்கணும். எந்த மாதிரியான பிரார்த்தனை அதற்கேற்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று பார்க்கிற போது மிக இலகுவான வார்த்தைகள்ல நாம நற்பெயர் எடுப்பதற்காக சில வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான். வஜ்அல்லி லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல் லி லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல் லி லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல் லி லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பின்வருகிற அந்த மக்களிடத்தில் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல்னி மின் வரிசத்தி ஜன்னத்தின் நஈம்
வஜ்அல்னி மின் வரிசதி ஜன்னத்தின் நஈம், வஜ்அல்னி மின் வரிசதி ஜன்னத்தின் நஈம் என்கிற வார்த்தையும் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் வாரிசுகள்ல என்னை ஆக்குவாயாக. ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக. அப்ப இலகுவான வார்த்தை திரும்ப ஒரு முறை சொல்லுவோம். வஜ்அல்லி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல்லி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன, பின்வரும் மக்களிடத்தில் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம், வஜ்அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம், சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஆக்குவாயாக. இன்பமான அந்த சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஆக்குவாயாக என்கிற இந்த வாசகங்களை அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. அப்ப நற்பெயர் எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி தருகிற வாசகங்கள் என்ன? வஜ்அல்லி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம், வஜ்அல்லி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன, வஜ்அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம் என்கிற இந்த வாசகங்களை அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இந்த வார்த்தைகளையும் நாம பிற்காலத்தில் நற்பெயர் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வருங்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கான பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடிய அளவிற்கு நாம சொர்க்கவாசிகளில் ஒருவராக நாம இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். அந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுகளில் நம்மை இறைவன் ஆக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட பிரார்த்தனையாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்பமாகவே நற்குடும்பமாக அமைவதற்கான பிரார்த்தனையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா, இது அர் ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்கிற பிரார்த்தனையாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரப்பனா எங்கள் இறைவா, ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியத்தினா, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதுக்கு என்ன பொருள்? ரப்பனா ஹபலனா எங்கள் இறைவா, எங்களுடைய அஸ்வாஜினா எங்கள் வாழ்க்கை துறைகள்ல இருந்தும், வ துர்ரியாத்தினா எங்களுடைய மக்களில் இருந்தும் எங்களுக்கு குர்ரத அயுனின் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா எங்களை அஞ்சுபவர்களுக்கு முன்னோடிகளாக ஆக்குவாயாக. எப்படி நாம நற்பெயர் எடுக்கணும்னு பிரார்த்தனை கேட்டோமோ, நம்முடைய குடும்பத்தார்களே நற்பெயர்களுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த பிரார்த்தனைகளை நீங்க பாருங்களேன், இல்லறத்தில் இருந்து தொடங்கி நம்முடைய குழந்தை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்கிற நிலையிலிருந்து நாம சொர்க்கத்தினுடைய வாரிசுகள் ஒருவராக ஆக வேண்டும் என்பதிலிருந்து நாம் ஒட்டுமொத்த குடும்பமுமே முத்தகீன்களுக்கு, இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரிகளாக உருவாக வேண்டும். நமக்கு நம்முடைய பிள்ளைகளில் இருந்தும் நம்முடைய துணைவியர்களில் இருந்தும் கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கிற வார்த்தை அமைப்பில் இந்த திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. இந்த வாசகங்களை நாம் மனனமிட்டு சொல்லி இதை அனுதினமும் ஓதி இறைவன் சொல்லக்கூடிய அழகிய இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை உருவாக்கி குடும்பத்தோடு ஸ்வர்க்கம் செல்கிற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்குவானாக என்று கூறி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.